ஹலோ மகளே! பிக் பாஸ் வீட்டுக்குள்ள மீண்டும் ஒரு கெஸ்ட். என்ன ப்ரோ சொல்றீங்க? நேத்து பூர்ணிமா கெஸ்ட்டா வந்தாங்க. இன்னைக்கு கவின் கெஸ்ட்டா வந்திருக்காங்க. ஆமாங்க. என்னங்க கெஸ்ட் வாரமா போயிட்டுருக்கு. நம்ம வொர்ஸ்ட் வாரமா தானே போயிட்டுருக்கு. அப்படின்னு நெறைய வீடியோக்கள் போட்டுட்டு இருந்தோம். ஆனா இவங்க கெஸ்ட் வாரம் அப்படிங்கிற மாரி கொண்டு போயிருவாங்களாட்டுருக்குது. வீடியோவா என்ன அப்படிங்கிறது தெளிவா பார்த்தீங்கன்னா மட்டும் தான் புரியும். ஓகே வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் இப்ப தான் நம்மளோட சேனல பார்க்குறீங்கன்னா, மறக்காம லைக் பண்ணிருங்க, கமெண்ட் பண்ணிருங்க. நீங்க பண்ற லைக் தான் ஒரு 10 பேத்துக்கிட்ட சஜஷன்ல இந்த வீடியோ கொண்டு போய் காட்டும். ஓகே கவின் வந்து உள்ள என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரோட படத்துக்கான ப்ரொமோட்டுக்காக உள்ள வந்திருப்பாராட்டுருக்குது. ட்ரெய்லர் வந்து பக்கத்துல ஓடுதுங்க. லைவ்ல காட்டவே இல்ல. இந்த படத்தோட சீக்வென்ஸ் எதையாவது வெளியில கொண்டுட்டு வரக்கூடாது அப்படிங்கிற ரீசனுக்காக காட்டலையா என்னன்னு தெரியல. கவினோட ஃபேஸ மட்டும் தான் காமிச்சிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ட்ரெய்லர் வந்து ஓடுது. ஒட்டுமொத்த ஹவுஸ்மேட்டும் ட்ரெய்லர பார்க்குறாங்களாம். பார்த்துட்டு அவங்களோட ஒப்பீனியன் சொல்றாங்க. இந்த கதை வந்து எத பேஸ் பண்ணி இருக்குது அப்படிங்கிறது கவின் வந்து கேட்கறாங்க. அந்த சீக்வென்ஸ் எல்லாத்தையுமே ஆடியோ கிளிப்ப மட்டுமே வச்சு கவனிக்கும்போது நம்மளுக்கு என்ன தோணுதுன்னு கேட்டீங்கன்னா, பணமே இல்லாம தவிக்கிற ஒரு பையன், பெரிய ஹை ரேஞ்சில இருக்கிற ஒரு பொண்ணு. இவங்க 2 பேத்துக்குள்ளாரையும் வந்து பயங்கரமான ஏதோ ஒரு லவ் மொமெண்ட்டா இருக்கும். இல்ல ஒரு கிளாசிக் மொமெண்ட்டா இருக்கும். ஆடியோ கிளிப்ப வச்சு பார்க்கும்போது, ரொம்பவே பணத்துக்காக கஷ்டப்படுற ஒரு பையன், இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, ஹை லெவல்ல அது பொலிட்டிக்கலா ஓரியன்ட்டாவா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், பெரிய ஹை லெவல்ல இருக்கிற ஒரு பொண்ணு. இவங்க 2 பேத்துக்குள்ளாரையும் ஏதாவது லவ் நடக்கிறதா இருக்கட்டும், இல்ல சொசைட்டிக்கு ஏதாவது ஒரு மெசேஜ் சொல்ற மாரி தான் இந்த கதைய கொண்டுட்டு போறாங்க. அத வந்து ஒவ்வொரு ஹவுஸ்மேட் இப்ப எக்ஸாம்பிள் திவ்யா எந்திரிச்சு முழுக்க முழுக்க இது மணி ஓரியன்ட்டான படமா இருக்கும்னு நெனைக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க. வியானா வந்து அடுத்தடுத்த மொமெண்ட்ட பார்த்துக்கிட்டே இருக்கலான்ட்டு அடுத்து என்ன நடக்கும்? அடுத்து என்ன நடக்கும்னு பார்த்துக்கிட்டே இருக்கலாம்னு ஆசையா இருக்குது. அந்த அளவுக்கு வந்து சூப்பரா இருக்குது அப்படிங்கிற மாரி வியானா சொல்றாங்க. கிமி வந்து என்ன சொல்றாங்கன்னா, சூப்பரா இருக்கு. ஏதோ பண்ணியிருக்கீங்க. சொசைட்டிக்கு ஏதோ மெசேஜ் சொல்ல போறீங்க அப்படிங்கிறது தோணுது அப்படிங்கிறாங்க. பார்வதி வந்து இந்த பக்கம் லேடி, இந்த பக்கம் ஒரு ஜென்னு, லோவா ஹையர்ல என்னமோ நடக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த தான் நீங்க சொல்றீங்க அப்படின்னு பார்வதி சொல்றாங்க. கமருதீன் வந்து என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கமருதீன் வந்து ஸ்டோரிய பேஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சூப்பரா இருக்குது. மூவி பக்காவா வரும்னு நெனைக்கிறேன். எனக்கும் அது மாரி தான் தோணுது. மணி ஓரியன்ட்டான ஏதோ ஒண்ணு சொசைட்டிக்கு ஏதோ ஒரு மெசேஜ் சொல்ல போறீங்க. லோ ஆர் ஹை ரேஞ்சில இருக்கிற அந்த பொண்ணுக்கும், பையனுக்கும் இருக்கிற லவ் சீக்வென்ஸ் இதான் சொல்ல போறீங்க. அப்படிங்கிற மாரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருவரோட ஒப்பீனியன் சொல்றாங்க. இந்த ஒட்டுமொத்த ஒப்பீனியனும் கேட்டுட்டு, கவின் வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு என்ன சொல்றது? ஒரு ஜஸ்ட் ஒரு பாயிண்ட்டா தான் வந்து ஒரு ஸ்கிரிப்ட்ட வந்து அப்படி சொல்லிட்டு போறாரு. அவரோட மூவி வந்து நாளைக்கு ஏதோ ரிலீஸ் ஆமா. அது என்ன மூவின்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, அவங்க மூவியும் மென்ஷன் பண்ணவே இல்ல. மாஸ்க்ன்னு நெனைக்கிறேன். ஓகே. மாஸ்க். மாஸ்க்ங்கிற மூவில வந்து மாஸ்க்க போட்டு தான் அதுல ஆக்ட் பண்ற மாரி இருக்குமாட்ருக்குது. மாஸ்க் போட்டு சொசைட்டிக்கு ஏதாவது ஒரு மெசேஜ் சொல்றாருன்னு நெனைக்கிறேன். ஃபுல் அண்ட் ஃபுல்லா இந்த வாரம் இந்த குக்கிங் டீம்னால வொர்ஸ்ட் டீம் அப்படிங்கிறத நம்ம நெறைய வொர்ஸ்ட் வீக் அப்படிங்கிறத மாத்தி இவங்க கெஸ்ட் வீக் இந்த மாரி நேத்து வந்து பூர்ணிமா, இன்னைக்கு வந்து கவின் வந்துட்டு இருக்காங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்க மறக்காம லைக் பண்ணிருங்க, கமெண்ட் பண்ணிருங்க. இந்த செகண்ட் நீங்க பண்ற கமெண்ட்க்கு நான் ரிப்ளை பண்ண காத்திருக்கிறேன். பிக் பாஸ் பத்தின லைவ் அப்டேட்ல அடுத்தடுத்த வீடியோல சந்திக்கலாம். பாய் மக்களே.